இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்தா. இது உனக்கு? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல நீ இதை எடுத்துட்டு கிளம்பு. கலக்கிட்ட சகல. இப்ப பாரு என் பேத்தி முகத்துல எவ்வளவு சந்தோஷம். இவ்வளவு நேரம் மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சிருந்தா. ஆமா பாட்டி, இவ்வளவு நேரம் முகத்தை பார்க்கவே சகிக்கல. இப்பதான் சந்தோஷமாவே இருக்கா. அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல? அப்ப ஊர்வலத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆரம்பிக்கலாம். கொலவு போடுங்க. கீழே பார்த்து போமா. அம்மா தாயே மகமாயி எல்லாம் நல்லபடியா நடக்கும். பார்த்து வாங்க. போங்க போங்க, பார்த்து போங்க. போம்மா. ஐயா, சாமிக்கு பட்டாட சொல்லியிருந்தேன். அது வந்து சேர்ந்துருச்சான்னு பார்த்துட்டு ஐயா. சரிங்க பாட்டி, நான் பார்த்துட்டு. முளைப்பாரி எடுத்துட்டு வந்துட்டாங்க போல இருக்கே. மாமா, உங்க பொண்ணுங்களும் முளைப்பாரி எடுத்துட்டு போறத பாக்குறப்ப எவ்வளவு அழகா இருக்கு. அத்தையும் கூட வந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா நல்லா இருந்திருக்கும். நல்லாதான் இருந்திருக்கும் மாப்பிள. என்ன பண்றது, அவ கொடுத்த விஷயத்த அவ்வளவுதான். அவளோட பிடிவாதத்தாலையும் ஈகோவாலையும் இந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்கள்லாம் அவ இழக்கிறா. என்னைக்கு தான் திருத பராளோ தெரியல. சரி விடுங்க மாமா, வாங்க போ. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹே. அக்கா, பாட்டி எங்க போனாங்க? காணோம். ரேவதி அக்கா, மாமா எங்க? அவரையும் காணோம். கோவில் வழியா அக்கம் பக்கத்துல எங்கயாவது இருப்பாங்க, வந்துருவாங்க. ரேவதி, கொஞ்சம் என் கூட வாயேன். அக்கா, இத வச்சுக்கோ. என்ன ரேவதி, உன் கண்ணு கலங்கி இருக்கு. உன் கை இப்போ பழைய மாதிரி வலிக்குதா? முளைப்பாரிய தூக்க முடியலையா? அதெல்லாம் இல்ல, என் வீட்டுக்காரரு எனக்காக செஞ்ச விஷயத்த நினைச்சேன். அதான் தானே கண்ணு கலங்குது. அப்படியா? அப்படி அவர் என்ன செஞ்சாரு? இது மட்டும் இல்ல, இன்னும் எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காரு. இதுக்கெல்லாம் பதிலுக்கு நான் அவருக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல. உன் புருஷனை பத்தி நீ சொல்றத கேக்குறப்பலாம் எனக்கு எங்க தீபாவோட புருஷன் ஞாபகம் தான் வருது. அவரு இதே மாதிரிதான் தீபாவ அப்படி தாங்குவாரு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா அப்படியே துடிச்சு போயிடுவாரு. அப்படியா? ஆமா. எங்க பொண்ண ஆரம்பத்துலதான் அவங்க வீட்டுல யாருக்குமே பிடிக்கல. அப்ப கூட அவர் மட்டும் தீபாவுக்கு சப்போர்ட்டா இருந்தாரு. அவளுக்கு பாடுறதுன்னா ரொம்ப விருப்பம். அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவ பாடுறதுக்கான எல்லா முயற்சியும் செஞ்சாரு. அவளோட கனவு, லட்சியம் எல்லாத்தையும் நிறைவேற்ற எப்பவுமே கூடவே இருந்தாரு. சாரி, நீங்க உங்க புருஷனை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க.
ஆனா நான் எங்க குடும்ப விஷயத்தை பத்தி சொல்லி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன், சாரி. ஏங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்க வீட்டு மாப்பிள்ளைய பத்தி நீங்க சொல்றப்பெல்லாம் அப்படியே பிரமிப்பா இருக்கு. அவரை பார்க்கணும் போல தோணுது. நேரம் கூடி வந்தா கண்டிப்பா அவரை நீயும் பாப்ப. சரி வாங்க, முளைப்பாரிய வச்சு கும்மி கொட்ட போறாங்க, அத பார்க்கலாம். ஆ, ஆ. அங்க நிக்கிறது கார்த்திக் தம்பி மாதிரி இருக்கே. அவர் எப்படி இங்க வந்தாரா? ஆமா, திடீர்னு எங்க போயிட்டீங்க? தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அங்க இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான். ஓ அப்படியா? ஆ, உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? நீயும் உன்னோட ஹஸ்பண்டும் லவ் மேரேஜா? இல்ல. நீ அரேஞ்ச் மேரேஜா? இல்ல, அது ஒரு ஆக்சிடென்ட்டா நடந்த மேரேஜ்.